அங்கும் இங்கும் தள்ளாடி கொண்டிருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். என்ன விடயம் முழுமையா பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய விடயத்தை சுருக்கமாவே சொல்றேன். அதாவது அண்மையில தெரியும் நம்மளுக்கெல்லாம் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இப்படின்னு சொல்லி போர் நடக்குது இல்லையா? இந்த போர் நடக்கிற சமயத்துல அண்மையில தெரியும் இலங்கையின் இலங்கைக்கு அண்மையில உள்ள கடல் பகுதி, அதாவது இலங்கைக்கு சொந்தமான கடல் பகுதி இல்ல. இலங்கைக்கோ, இந்தியாவுக்கோ சொந்தமான கடல் பகுதி இல்ல அது. அது ஒரு சர்வதேச ஒரு கடல் பகுதி அப்படின்னு சொல்லித்தான் சொல்ல முடியும். அந்த கடல் பகுதியில ஈரானுடைய ஒரு கப்பல் இந்தியாவுக்கு ஒரு ட்ரெய்னிங் போன கப்பல் பாதிக்கப்பட்டுச்சு இல்லையா? அப்ப அதுல நாட்டு ஜனாதிபதி என்ன செஞ்சாரு, அந்த மக்கள காப்பாத்தினாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள காப்பாத்தினாங்க. அது எப்படி சொன்னா எந்த நாட்டுக்கும் நாங்க சப்போர்ட் இல்ல. ஆனாலும் ஒரு மனித அபிமான அடிப்படையில இந்த மக்கள் நாங்க காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டு காப்பாத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமாவும் இன்னமும் ஒரு கப்பலும் அந்த கப்பல் உள்ள மக்களையும் காப்பாத்தின ஒரு சம்பவத்த நாம பார்த்தோம். இப்ப இத சொல்ல வார என்ன விடயம் சொன்னா இப்ப இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம், ஸ்ரீலங்கா நாட்டு மக்கள் கூட அந்த பொடிகள, அதாவது அந்த மரணிச்ச அந்த பொடிகள அந்த எம்பம் பண்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பொட்டில வச்சு, அதாவது ஈரான்ல உள்ள சில அந்த பிரச்சனைகள் தீர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பொடிய ஈரானுக்கு அனுப்புறதுக்காக மக்கள் ஒரு சில நிதிகள திரட்டி அ பணங்கள சேர்த்திருந்தாங்க. அந்த ஈரானுடைய பிரச்சனைகள் தீர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பொடிகள அனுப்பணும். அதுவரைக்கும் அந்த பொடிகள பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி சில நிதிகள மக்கள் திரட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொல்ல வர விடயம் இடத்துல என்ன சொன்னா இப்ப இந்த சமயத்துல உண்மையிலே நம்மட நாட்டுக்கும் சரி, நாட்டு மக்களுக்கும் சரி, நாட்டு ஜனாதிபதிக்கும் சரி, முழு உலக நாடும் பாராட்டுகள குமித்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பாராட்டுகள் நிறைஞ்சி வந்துட்டு இருக்குது நம்மட நாட்டுக்கு. எல்லாரும் இப்ப விகைப்பா பார்க்கக்கூடிய ஒரு கட்டம் என்னன்னு சொன்னா அடே இலங்கை ஒரு சிறிய நாடு, ஒரு சின்ன தீவு. இந்த தீவுல இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு இவ்வளவு பெரிய மனப்பான்மை இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையில இப்ப நம்ம நாட்டை பார்க்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல இப்ப ஒரு சில அரசியல்வாதிகள் இத பல்வேறு கோணங்கள்ல பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம அண்மையில பார்த்தோம் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் ஒரு ஃபைல் ஒன்று தூக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ள பல கேள்விகளை எழுப்பியிருந்தாரு. அதே மாதிரிக்கு இன்னும் சில அரசியல்வாதிகள் இப்படியான சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே நாம இந்த சந்தர்ப்பத்தில் நாம சிந்திக்கணும் என்ன சொன்னா நம்மட நாட்டுக்கு ஒரு பாராட்டு வருகுதா அப்படின்னு சொல்லி, நம்மட நாட்டுக்கு ஒரு நல்ல பாராட்டு வருகுதுன்னா உண்மையிலே நாம அது அதுக்கு வழிவிட்டு கொடுக்கணும். யாரு நாட்டை ஆண்டாலும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வேணும் நம்மட நாடு ஒரு சிறந்த நாடா இருக்கணும். காரணம் நம்மட நாடு ஒரு சிறிய நாடு, பொருளாதாரத்துல குறைந்த நாடு. அப்படி சொல்ற சமயத்துல நம்மட நாட்டை எது சரி ஒரு வழியில நம்மட நாடு தலை தூக்குற அளவுக்கு தான் நாம போகணுமே தவிர நம்மட நாட்டுக்கு விளைவுகள் உருவாக்கக்கூடிய ஆட்களா நாம இருக்கக்கூடாது இல்லையா? காரணம் என்னன்னு சொன்னா இன்றைக்கு முழு உலக நாடுமே நம்மட இலங்கை, நம்மட ஸ்ரீலங்காவை பத்தி முழு உலக நாடுமே பாராட்டக்கூடிய ஒரு சம்பவம் தான் இப்ப அந்த நடந்திருக்கிற சம்பவம். அதனால நாமளும் அதுக்கேத்த மாதிரிக்கு ஒத்துழைச்சு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.